எவ்வளவு ஃபேன்ஸ் பாத்தீங்களா? அங்கிள் வால் அண்ட் பர்டி, நீங்களும் வந்துட்டீங்களா? ஆமா, நாங்க மேட்ச பார்க்க வந்திருக்கோம். ஏ லிட்டில் ஃப்ரெண்ட். ஷான் இந்த கேம்ல ரொம்ப பர்టిక్యులரா விளையாடுறதா சொன்னாங்க. அதனால தான் நான் இங்க பார்க்க வந்தேன். ஹேய் பர்டி, நீங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஐசாக், நான் உன்கிட்ட பல தடவை சொல்லிருக்கேன். பப்ளிக்ல பர்டின்னு கூப்பிடாதன்னு சொல்லிருக்கேன். நான் உன்னோட சிஸ்டர்ன்றத மறந்துட்டியா? அப்படினா பேடி ஐசக்கோட சிஸ்டரா? இல்ல, என் பேரு சிஸ்டர் இல்ல. என் பேரு பர்டி. ஓகே தெரியாம சொல்லிட்டோம். நம்ம இப்போ ஃபைனல்ஸ்க்கு வந்திருக்கோம். கண்டிப்பா என்ன நம்பி ஒரு 4-5 ஃபேன்ஸாவது இங்க இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். கம் ஆன், கூட்டமா ரசிகர்கள் நம்மள தேடி வராங்க பாரு. அந்த வேகத்துல நம்மள மதிச்சிட்டு போயிட்டாங்களே. அட என்னது அது? சார் எனக்கு ஒரே ஒரு போட்டோ சார் ப்ளீஸ் சார், ஒரே ஒரு போட்டோ. இந்த பொண்ணுங்களுக்கெல்லாம் வேற வேலையே இல்லையா? என்னாச்சு கேரல்? என்னால இதை சகிச்சுக்க முடியல. என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? நாங்க என்ன பண்றது? எல்லாரும் இடத்த காலி பண்ணுங்க. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க தான் ஐசக்கா? ஆமா. எனக்கு உங்களோட பரவாயில்ல, எனக்கு ஒரு ஃபேன் இருக்காங்க. ஆமா, உங்களோட ஃபேன் எங்க இருக்காங்க? என்னது? என்னால இத நம்பவே முடியல. ஐசக்குக்கு ஒரு ஃபேனா? நான் அப்பவே சொன்னல, என்னோட ஃபேன்ஸ் வந்துட்டாங்க. இப்ப என்கிட்ட ஆட்டோகிராஃப் கேட்பாங்க. எல்லாரும் நம்மளுக்கு இப்படி தூக்கி எறிஞ்சிட்டு போறாங்க. இது ஒரு பெரிய விஷயமே இல்ல. இவங்களுக்கு இன்னைக்கு ஒரு முடிவு கட்டலாம். Video by visual2blogs.com. அவங்களோட நடைய பாத்தியா? கொரில்லா நடந்து வர மாதிரியே இருக்கு. வெல்கம் டு தி நேஷனல் ஜிஜிஓ டோர்னமெண்ட் ஃபைனல் மேட்ச். நாம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த தருணம் வந்துடுச்சு. வாழ்த்துக்கள், நம்ம நாட்டிலே பெஸ்ட் ஜிஜிஓ ஃபுட்பாலர்ஸ் வந்திருக்காங்க. டீம் பேர்ஃபுட் அண்ட் தி நேம் ஆஃப் டெவில் ரெண்டு பேரும் இன்னைக்கு நேருக்கு நேர் மோத போறாங்க. பெஸ்ட் ரிசல்ட் இன்னைக்கு நாம எதிர்பார்க்கலாம். Come on Barefoot, go go go. Come on. இன்னைக்கு இந்த ரசிகர்களோட ஆரவாரத்தை பார்த்திருப்பீங்கன்னு நம்புறேன். ரொம்ப எக்ஸைட்டடா இருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து பிளேயர்ஸ் சந்தோஷப்படுத்துங்க. Support them. Welcome to the final match. Go Barefoot. டீம் பேர்ஃபுட் இதோ வந்துகிட்டு இருக்காங்க. நமக்கு என்ன ஒரு பாப்புலாரிட்டி இருக்கு பாத்தியா? நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. எல்லாரும் நமக்காக தான் cheer பண்ணிட்டு இருக்காங்க. ஷான், நிச்சயமா இந்த மேட்ச்ல நீ வின் பண்ணி ஆகணும். சீக்கிரம் போ, கலக்கு. ஹே, ஒரு நிமிஷம். அவங்க ஏன் ரொம்ப அமைதியா இருக்காங்க? இன்னும் சத்தமா cheer பண்ணுங்க. நல்லா சத்தம் வரணும். அடுத்ததா வராங்க the name of devil's team. We want Tyrant. We want Tyrant. Name of devil, name of devil, name of devil. ஒரு நிமிஷம் இருங்க. டைரன் எங்க? டீம் டெவில் டீம் ஒரு முக்கியமான பிளேயரை மிஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவர்தான் டைரண்ட். கூடி சீக்கிரம் அவரும் வந்துருவாருன்னு நம்புறேன். cheer up பண்ணுங்க. We want Tyrant. We want Tyrant. என்னால இத நம்பவே முடியல. அவன் எப்படி எவ்வளவு பாப்புலர் ஆனா? ஜனங்களை புரிஞ்சுக்கவே முடியலப்பா. அநேகமா டைரண்ட் ரொம்ப பிஸின்னு நினைக்கிறேன். நாம இப்ப மேட்சை ஸ்டார்ட் பண்ணலாம். சோ ரெண்டு டீமோட ஹெட் கண்ட்ரோலர்ஸும் வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கோங்க. ஐசக் அண்ட் 10 ரெண்டு பேரும் வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கோங்க. டைரண்டா நேம் ஆஃப் டெவில் டீமுக்கு ஹெட் கண்ட்ரோலரோ? எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷனை பார்த்தா நம்பர் 10 தான் ஹெட் கண்ட்ரோலர். டைரன் தான் அவனை செலக்ட் பண்ணிருக்கான். உண்மையை சொல்லணும்னா டைரன் தான் இவங்களோட சீஃப் கமாண்டர். இப்போவும் யூஸ்லெஸ் கோல் கீப்பரை யூஸ் பண்றீங்களா? பேர்ஃபுட் சார்பா ஷேடோவை தூக்கி எறிஞ்சதுக்கு உனக்கு நன்றி சொல்லிக்கிறேன். தப்பான முடிவை எடுத்துட்டோன்னு நீ வருத்தப்படுவ பாரு. ஜிஜிஓ நேஷனல் டோர்னமெண்ட் இன்னும் சிறிது நேரத்துல தொடங்க போகுது. டீமோட கண்ட்ரோலர்ஸ் வந்துகிட்டு இருக்காங்க. மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. அவங்களுடைய அபிமான பிளேயர்ஸ் களமிறக்க போறாங்க. என்ஜாய் பண்ணுங்க.
மறுபடியும் அவன் வந்து இங்க உட்கார்ந்து புக் படிச்சுக்கிட்டு இருக்கான், நம்மள கண்டுக்கவே இல்ல. கேம் நடக்கும்போது படிக்கிறானா? அவன் மனசுல இது லைப்ரரி நினைச்சிட்டு இருக்கானா? அவனை புரிஞ்சுக்கவே முடியலையே. அவன் சரியான ஜோக்கர் மாதிரி இருக்கிறான். கவலைப்படாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி வழிக்கு கொண்டு வரணும்னு எனக்கு தெரியும். அப்படியே சொல்ற சொல்லு. கேரல் அங்க உட்கார வச்சிருக்கேன். அவன மாதிரி அவளும் அங்க புக் படிச்சிட்டு இருப்பா. இந்த காமிக் புக் உண்மையிலேயே சூப்பரா இருக்கு. உன்னோட இந்த வித்தியாசமான ஐடியாவை சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வெல்கம் வெல்கம். உன்னை தெரிஞ்சுக்க கேரல் எதுவுமே இப்ப பண்ணல. அவ இப்படி இருக்கிறது தான் நமக்கு நல்லது. ஐசக் உமன்ஸ்ல என்ன நினைச்சிட்டு இருக்க? எதுக்காக என்ன நீ இப்படி எல்லாம் நாம பேசுற? பேசுறது அங்க இருக்கிற அவளுக்கு எப்படி கேக்குது? மறுபடியும் கோவப்படுத்தாத ஐசக். சீரியஸா இருங்க guys, மேட்ச் இன்னும் சில செகண்ட்ல ஸ்டார்ட் ஆயிடும். Let's go barefoot. Let's go barefoot. Let's go barefoot. Let's go. காலையில எதுவும் சாப்பிடல. இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள். லெட்ஸ் கோ பேர்ஃபுட். லெட்ஸ் கோ பேர்ஃுட். கேரல் தான் இப்படி கத்துவாங்கன்னு பார்த்தா பேடி ஆண்டி இப்படி கத்துறாங்க. கேரளை விட ரொம்ப மோசமானவங்களா இருப்பா. என்ன சொன்ன? இன்னைக்கு நடக்க போற காம்படிஷன் பத்தி என்ன நினைக்கிற மைக்? எனக்கு தெரிஞ்சு நேம் ஆஃப் டெவில் டீம் பேர்ஃபுட் டீமை விட ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஆனா பேர்ஃபுட் எந்த நேரத்துல என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாது. சோ இது ரொம்ப வித்தியாசமான மேட்சா இருக்கும். பேர்ஃபுட் நீங்க வின் பண்றத பார்க்க நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பேர்ஃபுட்டுக்கும் நேம் ஆஃப் டெவில்ஸுக்கும் இப்ப மேட்ச் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவங்க கிக் ஆஃபோட சைட்டை சூஸ் பண்ண போறாங்க. அடுத்து யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். நான் ஹெட்ஸ் சூஸ் பண்றேன். ரெஃப்ரி நாங்க டெயில்ஸ் தான் சொல்லிருந்தோம். Excellent. Coin toss நாங்க ஜெயிச்சிட்டோம். ஹோப்ப சூஸ் பண்ணு. Attack from the right. Wasutu-blogs-pot.com. ரைட் சைடுல டீம் பேர்ஃபுட் மெம்பர்ஸ் இருக்காங்க. டீம் பேர்ஃபுட். அதே மாதிரி லெஃப்ட் சைடுல நேம் ஆஃப் டெவில்ஸ் டீம் இருக்காங்க. ஜிஜுவோ நேஷனல் டோர்னமெண்ட். இன்னைக்கு இது ரொம்ப சுவாரஸ்யமான மேட்சா இருக்க போகுது. winner will represent the country. இது மிகப்பெரிய சாதனையா இருக்க போகுது. ஜிஜுவோ ஃபுட்பால்லயே இது ஒரு மிகப்பெரிய மேட்சா இருக்கும்னு நம்புறோம். யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். The rolling name of devils இல்லனா லட்சியவாதிகளான டீம் பேர்ஃபுட்டா யார் வேணும்னாலும் இன்னைக்கு ஜெயிக்கலாம். எல்லாரும் கேம் சீரியஸா பாருங்க. மிஸ்டர் கண்ட்ரோலர்ஸ், உங்களுக்கு தேவையானது எடுத்துக்கோங்க. மேட்ச் இப்ப ஸ்டார்ட் ஆக போகுது. ஆல்ரைட் டீம்மேட்ஸ், ரிசல்ட் எப்படி வேணாலும் இருக்கலாம். இந்த மேட்ச்ல நம்ம ஒட்டுமொத்த பவரையும் யூஸ் பண்ணி நம்ம யாருங்கறத காட்டியே ஆகணும். கண்டிப்பா கண்டிப்பா செய்றோம். கைஸ், பெஸ்டா விளையாடாதீங்க. நீங்க சந்தோஷமா தான் விளையாடணும். அதை மறக்காதீங்க. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. Go team of devil. Go team of devil. ஜிஜுவோ நேஷனல் ஃபுட்பால் மேட்ச் இதோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நேம் ஆஃப் டெவில் டீம்ஸ் இப்ப கிக் ஆஃப் பண்றாங்க. பேர்ஃபுட்டோட ஃபார்மேஷன் இப்ப என்னவா இருக்கும்னு தெரியல. சேட்டலைட் தான் இப்ப முன்னோடியா இருக்கான். நியூக்ளியரும் இப்ப பேக் சைடுல தான் இருக்கான். கண்டிப்பா அவங்க வித்தியாசமா ஏதோ செய்ய போறாங்கன்னு மட்டும் தெரியுது. சேட்டலைட் கோ. டீம் ஆஃப் டெவில் சுத்தி வளைக்க பாக்குறாங்க. டீம் மிரரோ இதுதான் போன தடவையும் பண்ணாங்க. யார் கோல் போடுறாங்கன்னு பாப்போம். கோ டார்க்னஸ் ஹெவியான டிஃபென்ஸ் கொடு. கிக் ஃபாஸ்ட்.
நியூக்ளியஸ் அவன் உன்னோட கவனத்தை திசை திருப்ப ட்ரை பண்றான். ஃபார்மேஷன் அப்படியே மெயின்டைன் பண்ணு, அவனை கண்டுக்காத. எப்படி அவங்க இதை டாக்கிள் பண்றாங்கன்னு பாப்போம். டோட்டலா கவர் அப் பண்ணிட்டாங்க. எல்லாரும் ஜாக்கிரதையா இருங்க. ஆமா, அப்படியே உங்களோட ஃபார்மேஷனை மெயின்டைன் பண்ணுங்க गाइस. நம்மளோட டிஃபென்ஸ் உங்களோட மேக்னெட்டிக் கோர் மெமரியை இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கும். புரிஞ்சுதா? டெவில் டீமோட ஸ்ட்ராட்டஜியை ஏதாவது நீங்க கவனிச்சீங்களோ? இந்த டீம்ல இருக்கிற அத்தனை பேருமே கேப்பபிலிட்டி விஷயத்துல ரொம்ப சுப்பீரியரா இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நிறைய கோல் எடுத்ததுக்கு அப்புறம் அவங்களோட மேக்னெட்டிக் கோர் மெமரி ஓவர்லோட் ஆகிடுது. அதுக்கப்புறம் ஆப்போனன்ட்ஸ் எதிர்த்து அவங்களால போராட முடியல. பிளேயர்ஸ் நல்லாவே ஏமாத்தி அவங்க ஈஸியா ஜெயிச்சிடறாங்க தெரியுமா? ஒரு விஷயம் தான் எனக்கு புரியல. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அவங்க எல்லாரையுமே தான் பீட் பண்றாங்க. செகண்ட் ஹாஃப்ல அவங்க விட்டு கொடுக்குறாங்க. அவங்க ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் கிடைச்சிருக்குன்னு அவங்க புரிஞ்சுக்கவே இல்ல. அப்படின்னா அவங்களோட ரியல் மேட்ச் ஸ்டார்ட் ஆகுறதே செகண்ட் ஹாஃப்ல தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நீங்க என்ன பண்ணணும்னு தெரியும்ல. விட்டு பிடிச்சு விளையாடுங்க. நம்மளோட ஸ்ட்ராட்டஜி அதுதான். ஆரம்பத்திலேயே ரெண்டு பேரும் ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மித்தும் விட்டு கொடுக்கிற மாதிரி தெரியல. டெவில்ஸ் டீமும் கோல் அடிக்கிறதுல மும்முரமா இருக்காங்க. கொஞ்சம் பொறுமையா இரு. ஐசக் அண்ட் ஷானோட ஸ்ட்ராட்டஜியை நம்ம கண்டுபிடிக்கணும். நீ என்ன பிளாக் பண்ண நினைச்சியனா 20 வருஷம் கத்துக்கணும். உங்க யாராலையும் எங்களை பிளாக் பண்ண முடியாது. ஒரு வீணா போன கோல் கீப்பரை வச்சுக்கிட்டு இவ்வளவு தைரியமா ஆடுறீங்களா நீங்க? இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? வேற கோல் கீப்பரை கிடைக்கலையா உங்களுக்கு? இதுதான் ஒரு வகையான டிஃபென்ஸ். ஷேடோ மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. யார் என்ன நினைச்சாலும் கவலை இல்ல. ஆரம்பத்துல அவங்கள ஸ்கோர் பண்ண விட்டுறலாம். ஆரம்ப கட்டத்திலேயே நான் ஸ்கோர் பண்ண போறேன் பாருங்க. ஆல்ரைட் டாக்னஸ், உன்னோட ட்விஸ்டட் ஸ்ட்ரைக்கை யூஸ் பண்ணு. ட்விஸ்டட் ஸ்ட்ரைக். நேம் ஆஃப் டெவில் டீம் மெம்பர்ஸ் டார்க்னஸ் சிக்னேச்சர் மூவ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். இது ஒரு வித்தியாசமான பார்த்து ஜாக்கிரதையா ஷேடோ. ஷேடோ பார்த்து மெதுவா. பால் தடுக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல. எங்க ஸ்ட்ரைக்கை யாராலையும் தடுக்க முடியாது. ட்ரை பண்ணு. என்னோட ட்விஸ்டட் ஸ்ட்ரைக்கை எந்த கோல் கீப்பராலையும் தடுக்க முடியாது. பிரமாதம் கலக்கிட்டாங்க. என்ன இது எப்படி சாத்தியம்? அந்த சூப்பர் ஸ்ட்ரைக்கர் ஷேடோ ரொம்ப சுலபமா புடிச்சிட்டான். ஓ, அவ கேட்ச் பண்ண விதமே ரொம்ப வித்தியாசமா இருந்தது. பிரமாதம், இது ஒரு ரியல் ஃபைட் மாதிரி இருக்கு. இத நான் கண்டிப்பா விட போறதே இல்ல. பிரமாதம் ஷேடோ என்னால நம்பவே முடியல. ஆமா, ரொம்ப அற்புதமா இருந்தது ஷேடோ. எப்படி அந்த ட்விஸ்டட் ஸ்ட்ரைக்கை பிளாக் பண்ணா? ஷேடோ அவ்வளவு ஸ்ட்ராங்கானவனா? அவனோட பவரை அதிகப்படுத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் போட்டு வச்ச கணக்கு தப்பா போயிடுச்சு. அவங்களோட டீம்மேட்ஸ் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாலும் ஜிஜிஓ ஃபுட்பால்ல நம்மள எலிமினேட் பண்ற தகுதி யாருக்கும் இருக்கா? நீ தான் ரொம்ப ஸ்மார்ட். நாம இந்த ஷாட்டை எப்படி பிளாக் பண்ணோம்னு தெரியும்ல. அதுக்கு ஷேடோ மட்டும் காரணம் இல்ல, உன்னோட ஐடியாவும் ஒரு காரணம் தான். ரெண்டு பேரும் சேர்ந்து தடுத்திருக்கோம். முதல் விஷயம் பாத்தீங்கன்னா அந்த பாலோட ஸ்பீடை நம்ம ரெடியூஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நேரடியா பிளாக் பண்ணோம். பாலோட ஸ்பின்னை கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டோம். ஷேடோ செகண்ட் டைம் ஸ்ட்ரைட்டா அட்டாக் பண்ணிட்டான். ரெண்டு ஃபுட்பாலர்ஸ் வச்சு நம்ம நினைச்சதை கடைசியில பண்ணி முடிச்சிட்டோம். இது ஒரு பெர்ஃபெக்ட் கேம் பிளான். அதுக்கு வாய்ப்பே இல்ல. கண்ட்ரோல் தி கேம். களமிறங்கு சேட்டலைட். சேட்டலைட் பிளாக் பண்ண அப்படிதான். சேட்டலைட் வேகமா செயல்படு. ஞாபகம் வச்சுக்கோங்க, டெவில் செகண்ட் ஹாஃப்ல ரொம்ப சோர்வா இருப்பாங்க. சோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவங்கள நல்லா ஓட விட்டு சோர்வடைய வைக்கணும். அப்பதான் அவங்க சோர்வாவாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கீ கேரல் கிட்டயும் சேட்டலைட் கிட்டயும் தான் இருக்கு. நானும் சேட்டலைட்டுமா? ஆமா. ஏன் அப்படி சொல்ற? அங்கிள் வால் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்க நம்ம லைட்டா டிஃபென்ஸ் பண்ணி விட்டு கொடுக்கணும். மித்த நம்ம டிஃபென்ஸ் பிளேயரா களத்துல இறக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல மித் டிஃபென்ஸ் பண்றது நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுதான். டிஃபெண்டிங் மட்டும் தான, அட்டாக்கிங் இல்லையா? சேட்டலைட் மட்டும் தான் அட்டாக் பண்ண போறானா? ஆமா, நீங்க சொன்னதுதான் சரி. இவ்வளவு முக்கியமான ஒரு மேட்ச்ல என்னைய சேட்டலைட்டையும் விளையாட சொல்றீங்க? ஏன்னா சேட்டலைட் தான் ஸ்ட்ராங்கான டெக்னிக்கை யூஸ் பண்ணுவான். அதுக்கு பேரு ட்ரிப்ளிங். ட்ரிபிளிங்கா? சேட்டலைட் ட்ரிபிளிங் பண்ண போறானா? அதுக்கு நிறைய எனர்ஜி தேவைப்படுமே. எதுக்கு அப்படி சொல்ற? அதுக்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. முதல் விஷயம், சேட்டலைட் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அட்டாக் பண்ணானா மித் தன்னோட ஃபுல் பவரையுமே தக்க வச்சுக்க முடியும். சோ செகண்ட் ஹாஃப்ல அவன் அட்டாக் பண்ணி கலக்குவான்.
ரெண்டாவது விஷயம், சேட்டலைட்டோட ஸ்ட்ரென்த் ட்ரிப்ளிங்கா இருக்கு. 3 பேர் ஒண்ணா வந்தா கூட அவனை ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி நேரத்துல அவங்க சிக்னேச்சர் மூவை யூஸ் பண்ணுவாங்க. அதனால அவங்களோட மேக்னெட்டிக் கோர் மெமரி ஓவர்லோட் ஆகிடும். ஆமா, சரியா சொன்ன. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்க சேட்டலைட் இந்த வேலையை தான் செய்யணும். செகண்ட் ஹாஃப்ல மித் பாத்துக்குவோம். சேட்டலைட் பிளாக் பண்ற மாதிரி நடி, நிஜமாவே பிளாக் பண்ணாத. உன்னோட மூமெண்ட்ஸ் எல்லாமே ஃபேன்சியா இருக்கணும். அப்பதான் அவங்களோட மேக்னெட்டிக் கோர் மெமரி பிளாக் ஆகும். நான் சொன்னது புரிஞ்சுதா? புரிஞ்சது. சேட்டலைட் மெத்து ஷேடோவும் அந்த கோலை உடனடியா பிளாக் பண்ணிடுவாங்க. நாம அவங்கள விட்டுற கூடாது. உன்னால அதை பண்ண முடியும்னு எனக்கு தெரியும். ஹே கம் ஆன், ரொம்ப நர்வஸ் ஆகாத. இதுல ஒரு வாய் சாப்பிட்டு பாக்குறியா எப்படி இருக்குன்னு? ரொம்ப நல்லா இருக்கும்பா. ஒழுங்காகிறது போயிடு. சேட்டலைட் நீ பூந்து விளையாடு. நான் ரெடி. அந்த பால சீக்கிரமா கிக் பண்ண. சேட்டலைட் இப்ப நீ தான் ஏதாவது பண்ணணும். சரி. அவங்களோட ஸ்கில்ஸ் ரொம்ப இன்டெலெக்சுவலா இருக்கு. சோ ரொம்ப ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணு. இந்த தடவை மிஸ் பண்றாத சேட்டலைட். காரல், சேட்டலைட்டுக்கு ரொம்ப பிரஷர் கொடுக்காத. சேட்டலைட் ஸ்ட்ரகிள் பண்ற மாதிரி நடி. கடைசி நிமிஷத்துல பால் அவனுக்கு விட்டு கொடுத்துரு. சேட்டலைட் சைட் வேல பால பாஸ் பண்ணிட்டு போயிட்டான். அவன் கதையை முடிச்சிரு. ஃபாஸ்டா வேலை செய். சேட்டலைட் உனக்கு ஒண்ணும் ஆகலையே. இதுதான் ஃபேண்டமோட அட்டாக். அப்படிதான், விடாம முன்னேறி போய்கிட்டே இருங்க. அவன் இப்ப என்னதான் பண்ணணும்னு நினைக்கிறான்? டைட்டன் ஜம்ப் பண்ணி பால பிளாக் பண்ணு. அவங்களோட டாக்டிக்ஸ பாத்தியா? ஸ்ட்ரைட்டா கிரவுண்ட்ல இருந்து அவங்க எப்படி பவுன்ஸ் ஆகுறாங்க பாத்தியா? ஃபுட்பாலர் அப்படி ஜம்ப் பண்ண முடியுமா முடியாதாங்கறத நம்ம வெரிஃபை பண்ணி ஆகணும். அது எப்படி சாத்தியம்? பால் அவங்க எப்படி கிக் பண்றாங்கன்னு பாரு. ரொம்ப அற்புதமா ஜம்ப் பண்றாங்க. காத்துல அப்படியே மிதந்து போறாங்க. ஈஸியா மேல வந்தா ஹெட் பண்ணிட்டு போயிட்டான். ரொம்ப ஈஸியா செஞ்சுட்டு போயிட்டான். அது ஒரு வித்தியாசமான டேக்கிள். அத பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. அவங்க ரொம்ப ஆக்டிவா செயல்படுறாங்க. என்ன பண்றது? டார்க்னஸ் கோல் போஸ்டர் நெருங்கி வந்துட்டாங்க. இந்த தடவை மித்து தான் அதை ஃபேஸ் பண்ண போறான். அவங்க வந்தாலும் சரி, தைரியமா ஆடு. ஃபுல் ஃபோர்ஸ கொடு, புரியுதா? இப்ப என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். கோல் போஸ்டர் நெருங்கி வந்துட்டாங்க. நினைச்சபடி அவனால கோல் அடிக்க முடியுமான்னு பார்க்கலாம். சீக்கிரம் ஏதாவது பண்ணுங்க. மேத், அவனை எப்படியாவது தடுத்து நிறுத்து. சரியா சொன்ன. கோல் கீப்பரை கிட்ட நெருங்கி வர விடாத மேத். ஏதாச்சும் பண்ணு. மேத் மூவ் பண்ண ஆரம்பிச்சுட்டா. ரெண்டு பேரும் ரொம்ப வேகமா செயல்பட்டு இருக்காங்க. என்ன ஆக போகுதுன்னு பாப்போம். வேகமா வந்துகிட்டு இருக்காங்க. டிராகன் சிக்னேச்சர் மூவ். இதுதான் அவங்களுடைய சிக்னேச்சர் மூவ். டார்க்னஸ் அவனுடைய டிராகன் பவரை யூஸ் பண்ண போறான் போல இருக்கு. ஃபேண்டம் சிக்னேச்சர் மூவ். என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். அவங்க பயங்கரமா பிராக்டிஸ் பண்ணிருக்காங்க போல இருக்கு. பவரை வச்சுக்கிட்டு ரொம்ப ஈஸியா விளையாடுறாங்க. சேட்டலைட்டுக்கு அடிபட்டுச்சு. அவங்க ரொம்ப வேகமா வராங்க. டிராகன் சூப்பர் ஸ்ட்ரைக். பிரமாதமான ட்விஸ்டர். இப்ப அடுத்த மூவ் பார்க்கலாம். பால் கோல் போஸ்ட் நெருங்கி வந்துகிட்டு இருக்கு. மேத், சீக்கிரமா கோல் போஸ்ட் கிட்ட போ. அவனால முடியாது. அது ரொம்ப நெருங்கி வந்துருச்சு. இத கேட்ச் பண்ணி தான் ஆகணும். வேற வழியே இல்ல. கோல்! பிரமாதம். பேர்ஃபுட்டுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணாங்க, கடைசி நிமிஷத்துல மிஸ் பண்ணிட்டாங்க. டெவில்ஸ் டீம் சூப்பரான ஒரு கோல் அடிச்சிருக்காங்க. அதுவும் டிராகன் ஸ்ட்ரைக்கர் யூஸ் பண்ணிருக்காங்க. கமான் பேர்ஃபுட், விட்டு கொடுக்காதீங்க.
பிளாக் பண்றதுக்கு வழியே இல்லாத அளவுக்கு அதிரடியா நெருக்கமா வந்து செயல்பட்டு யாரும் சோர்ந்து போகாதீங்க. ஒரு கோல் போயிட்டதுனால ஒண்ணும் இல்ல. ஒரு சூப்பர் ஷாட் கொடுத்திருக்காங்க. கான்பிடன்ஸை இழக்காதீங்க. கமான், பதிலடி கொடுக்கலாம் வாங்க. நம்ம மிஸ் பண்ணிட்டோம் ஐசக். அப்புறம் எப்படி கான்ஃபிடென்ட்டா செயல்பட முடியும்? என்ன லாஜிக் இதெல்லாம்? மேட்ச் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொன்னேன், ஞாபகம் இல்ல? நாம ஜெயிக்கிறதுக்கு ஒரே வழி ஹாப்பியான ஃபுட்பாலை விளையாடணும்.